மதுரை ஒரு சிறப்பான நகரம். மதுரையை சுற்றிலும் மலைகள் இருக்குது. யானைமலை, நாகமலை, பசுமலை, அப்படிதான் திருப்பரங்குன்றம் மலை. இந்த மலைகளில் பசுமலை, யானைமலையெல்லாம் திருவிளையாடல் புராணத்தோடு சம்பந்தப்பட்ட பெயர்கள். ஆனால் திருப்பரங்குன்றம் மட்டும் சங்ககால இலக்கியங்கள்லேருந்தே சொல்லப்பட்ட ஒரு மலையாக இருக்குது. இந்த மதுரை வரலாற்றில் மன்னர்கள் ஆட்சி, பாண்டிய மன்னர்களுடைய ஆட்சி. கூன் பாண்டியன் அவன் சமண மதத்தை தழுவுறான். அப்படி சமண மதத்தை தழுவுனப்போ சமணர்கள் இங்கே நிறைய பேர் வந்தாங்க. அவங்க தான் நாலடியார் இது மாதிரியான சில நூல்களை கொடுத்தாங்க. பிற்காலத்தில் அந்த கூன் பாண்டியன் சைவ சமயத்துக்கு மாறுறாரு. அப்படி சைவ சமயத்துக்கு மாறும்போது இந்த சமண முனிவர்கள், சமணர்கள் இவர்களெல்லாம் கழுவேற்றினதாக ஒரு வரலாறு சொல்லுது. அதன் அடிப்படையில் சமண சமயம் அழிந்து போய்விட்டது. அப்போ சமணர்கள் திருப்பரங்குன்றத்தில் வாழ்ந்தார்கள். அவங்களுடைய படுகைகள்லாம் இன்னைக்கும் இருக்குது. ஆக சமணர்களுடைய மலையாக ஒரு காலத்தில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் முதல்ல முருகனுடைய கோயில் தான், அதில் சந்தேகம் கிடையாது. சமணர்களும் அங்கே குடியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 1311 மாலிகபூர் படையெடுத்து வரும்போது, அதுக்கப்புறம் முகமது பின் துக்ளக்குடைய ஆட்சியின் கீழே மதுரை வருது. அப்போதான் அவர் இந்த மதுரையை தன்னுடைய மாநிலத்தில் ஒரு மாநிலமாக சேர்த்துக்கிறார். அது சிலருக்கு பிடிக்காதப்பந்தான் நாயக்கர் ஆட்சி தோன்றுது, விஜயநகர பேரரசு. விஜயநகர பேரரசனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டால், இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை அழிச்சிட்டு தங்களுடைய இந்து சமய மதத்தை, இந்து சமய ஆட்சியை உருவாக்கணும். அதுபடி அவங்க ஆட்சியை உருவாக்க வருகிற அந்த காலகட்டத்தில் தான் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கடைசி சுல்தான் சிக்கந்தர் அவருக்கு நாயக்கர் மன்னர்களுக்கும் சண்டை ஏற்படும் போது அவர் தப்பி போய் திருப்பரங்குன்றம் மலைக்கு ஏறி போகும்போது அங்கே கொலை செய்யப்படுகிறார். அப்போ கொலை செய்யப்படும் போது கொலை செய்யப்பட்டு அடக்கம் செய்யப்படுகிறார். எங்கே அடக்கம் செய்யப்படுகிறாரோ அது தர்கா. பள்ளிவாசல் வேற, தர்கா வேற. அப்போ இங்கே தர்கா ஆரம்பத்திலேயே வந்து விட்டது. எப்போ வந்துச்சு? எப்போ சுல்தான் ஆட்சி முடிஞ்சுதோ அப்பமே இங்கே தர்கா ஆரம்பிச்சிருச்சு. அப்போ திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் தரையில், மேலே அவருடைய தர்கா, அதுக்கு பக்கத்தில் வடக்கு பக்கத்தில் சமணர்கள், இது போக கிறிஸ்தவர்களும் இங்கே வாழ்ந்திருக்கிறாங்க. ஆக 4 மதத்தவர்களும் ஒரு ஒற்றுமையாக சமய நல்லிணக்க மக்களாக வாழ்ந்தார்கள். இதில் யாருக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. இப்போ இந்த மலை யாருக்கு சொந்தம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வருகிற போது என்னை பொறுத்தவரையில் இது யாருக்குமே சொந்தம் என்று கொண்டாட முடியாது. ஏன்னு கேட்டால் இது மொத்த மக்களுக்கு மத நல்லிணக்க பூமி. இந்த கேரளாவில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வர்றவங்க எல்லாருமே இங்கே சிக்கந்தருடைய பாதுஷாவுடைய அந்த தர்காவுக்கு போயிட்டு வர்றாங்க. அதனால எல்லாருமே இங்கே ஒன்றுபட்டு வாழ்கின்ற பூமி. இங்கே எல்லா மதத்தவர்களும் ஆதி காலத்திலேருந்தே வாழ்ந்திருக்கிறாங்க. இன்னைக்கு 2 வழிபாட்டு தலங்கள் முக்கியத்துவம் பெற்று இருக்குது. அந்த 2 வழிபாட்டு தலங்களும் முக்கியத்துவம் பெறுவதற்கு காரணம் அந்தந்த மன்னர்களுடைய ஆட்சியின் அடிப்படையில் தான். இப்போ நம்ம திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு உள்ளே போனீங்கன்னா அந்த ஆஸ்தான மண்டபத்தில் நாம் மங்கம்மா, ராணி மங்கம்மாவுடைய சிலையை பார்க்குறோம். அப்போ அவர்களுடைய, அதாவது நாயக்கர்களுடைய ஆட்சியும் இங்கே இருந்தப்போ அதுக்கு உதவி செஞ்சுருக்கிறாங்க. ஆகவே சைவம், வைணவம், பாதுஷாவுடைய இஸ்லாமியுடைய ஆட்சி, அடுத்தது சமணர்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாரும் வாழ்ந்த பூமி தான், வாழ்கின்ற பூமி தான் திருப்பரங்குன்றம். இதுதான் வரலாறு.